கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜி பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளை ஆண்டவர் ஈவாய் இரக்கமாய் உங்களையும் என்னையும் காணும்படியாய் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். இது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரி மூலமாய் தேசமெங்கும் தேவ ஜனங்களுக்கு இந்த வார்த்தை கடந்து போகும்படியாக உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள், காணும்படியாக செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்காக விசேஷமாக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போகட்டும், கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிப்போமா? ஓசியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. உன்னை அறிந்து கொண்டேன். உன்னை இந்த மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்தில் நான் உன்னை அறிந்திருக்கிறேன். மகா வறட்சியான காலம், பாலை நிலம் போல என் வாழ்க்கை இருக்கிறது. இந்த சூழ்நிலை கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். நெடுநாளாக நான் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன். இந்த பிரச்சனையை ஆண்டவர் பார்க்கவே இல்லையே. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேனே, தேவாலயத்துக்கு கடந்து போகிறேனே, வாசம் எடுக்கிறேனே, வேதத்தை வாசிக்கிறேனே, என்னை பார்க்க ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கின்றீர்களா? உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தாயை, தகப்பனை, பிரியமான தம்பி, தங்கையை, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களை அறிந்திருக்கிற தெய்வம் பேசுகிறார். உங்களை தாயின் கருவிலே அறிந்தவர், கற்பத்திலே வினோதமாய் உருவாக்கினவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளை வாசப்படுகிற தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். 8 நாளாக இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன்னு என் வாழ்க்கையில் யாருமே பார்க்கலப்பா, ஒருவர் கூட என்னை திரும்பி பார்க்கலை, என் வாழ்க்கையை பார்க்கலை, ஒருத்தருமே பார்க்கலை. ரொம்ப நாளாக ஒரு சகோதரி விதமாய் சொன்னார்கள், பிரதர், திருமணமாகி எனக்கு 20 வருடமாகிறது, எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆனால் திருமணமான நாளில் இருந்து இன்றைக்கு வர கடனோடு தான் நான் இருக்கிறேன் பிரதர், கடனோடு தான் நான் கண்ணீர் வடித்து வருகிறேன், ஒருவர் கூட எனக்கு உதவி செய்யலை. என்னை திருமணமாகி என்னை தனி குடித்தனம் வைக்கும்போது கொஞ்சம் கடனோடு விட்டாங்க, இதுவரை கடன் தான் என்று சொல்லி கடந்த ஆண்டிலே சொன்னார்கள். நான் அவரிடத்தை சொன்னேன், உங்களை அறிந்து கொண்ட ஒரு தேவன் உண்டு, அவர் சமூகத்தில் அர்ப்பணியுங்கள், ஒப்புக்கொடுங்கள், உங்களை அர்ப்பணியுங்கள், உங்கள் கடன் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொன்னேன். அனுதினமும் ஜெபித்தார்கள். நடந்தது என்ன? நொண்டி முடவன் 38 வருஷம் அந்த பெதாஸ்தா குளத்திலே இருக்கிறார். கண்ணெதிரே தேவதூதன் இறங்குறதை பார்க்கிறார், கண்ணெதிரே அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறார். யாரெல்லாம் அற்புதம் செய்து பெற்றுக்கொண்டு போகிறார்கள்? ஆண்டவருடைய கரத்தில் தேவதூதன் எப்பொழுதாவது இறங்கிறான், அதையெல்லாம் பார்க்க முடிகிறது. தேவதூதன் எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அற்புதம் நடக்கிறது. ஆனால் என்னால் தான் எழுந்து நடக்க முடியவில்லை. எவ்வளவு வேதனை இருக்கும்? வேதம் சொல்கிறது, யோவான் நற்செய்தியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை சொல்கிறது, அவர் அறிந்து, அவன் இருக்கும் நிலையை அறிந்து கொண்ட தேவனவர். நீ இருக்கிற நிலையை அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஐயா, என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தாயை, தகப்பன, வாழ்க்கையில் என் வேதனையை அறிய ஒருவர் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர்களா? ஒருவர் இருக்கிறார். அவர்தான் உங்களுக்காக, எனக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை கல்வாரியிலே கெத்செமனி தோட்டத்தில் தன்னை அர்ப்பணித்த தேவனவர். கெத்செமனி என்று சொன்னால் செக்கு ஆலை என்று அர்த்தம். எனக்காக, உங்களுக்காக தன்னை பிழியும்படியாய் தன் சொந்த இரத்தத்தை கொடுத்தவர், தன் ஜீவனையை கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். உங்களை அறிந்து கொண்டவர் உங்களை தேற்றுகிறார். இந்த வனாந்தர பாதைகள் இன்றோடு முடிந்தது, இந்த பாலை நில பகுதிகள் இன்றோடு முடிந்தது. கானானுக்குள் கடந்து போகும்படியா கர்த்தரின் கரம் பிடியுங்கள், தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள், பொருத்தனை செய்யுங்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் உடைய சமூகத்தில் உம்மை விசுவாசித்து வேதம் வாசித்து உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு செழுமையான ஒரு இதனாய் மாறட்டும் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள். வனாந்தரத்தையும் நீரூற்றி உண்டாக்குற தேவன், ஆகாரின் கண்ணுக்கு அந்த நீரூற்று மறைந்திருந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறதோ? கண்ணீரை துடைக்க கர்த்தர் வந்திருக்கிறார். கலங்காதிருங்கள், நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதுரிக்கிறோம். இந்த நாளில் உன்னை அறிந்து கொண்டேன் என்று சொன்னவன், பெயர் சொல்லி தெரிந்து அறிந்திருக்கிற தேவன், இதை கேட்கிற ஒவ்வொருவர் அருகிலிருந்தும் அற்புதத்தை செய்வீராக. அவள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரங்கள் மாறட்டும். ஆண்டவரே, பாலை வனங்கள் மாறட்டும். வனாந்திரத்திலும் நீரூற்றி உண்டாக்குற தேவன் தகப்பனே, அப்படியே நிச்சயம் அவள் கண்களுக்கு மத்தியில் தகப்பனே ஒரு நீரூற்றி உண்டாக்கி அற்புதம் செய்து மகிழ பண்ணும்.
மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதியும் அழுகு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.